So annoying. என்னாச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க? ஆமாம், எனக்கு ஒரு புது ஃபோன் வேணும். ஆனால் என்னோட பாக்கெட் மணி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். நான் $1000 தரேன் உனக்கு. ஹியர் யூ கோ. நிஜமாவா? ஆமாம். ஏன்? ஆனால் இதை ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஷார்ட் டைம் யோசிக்காமல் லாங் டைம் யோசித்து ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி நான் லாங் டைமில் யோசிக்கணும்? எனக்கு டின்னரே என்ன தெரியாது. ஃபினான்ஸில் எப்போவுமே ஷார்ட் டேர்ம் வச்சு டிசைட் பண்ணால் அந்த டெசிஷன் ராங்காக தான் இருக்கும். நீ லாங் டேர்ம் யோசிச்சு ஒரு 40 years அந்த மாதிரி யோசிச்சா தான் டெசிஷன் கரெக்டாக இருக்கும். நீ அதுக்கு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன்னா சொல்லி நான் உனக்கு 1000 தரேன். எனக்கு அந்த 1000 வேணும். ஸோ நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ உனக்கு 3 ஆப்ஷன் இருந்ததுன்னா நீ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா நான் என்னோடய காசு சேஃபாக வைக்கணும். ஸோ ஒரு உண்டியலில் ஒரு பேங்க்கில் வச்சுருவேன். பேங்க்கில் வச்சுருவேன். ஆனால் $1000 எடுத்து பேங்க்கில் வச்சோ இல்லை உண்டியலில் வச்சோன்னா 45 years கழிச்சு அது என்ன ஆகும்? 1000 தான் இருக்குமே, எப்படி மாறும்? $1000 அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியுன்றது தான் மாறும். சின்ன வயசில் சில ப்ராடக்ட் எல்லாம் கம்மியாக இருந்தது, ஆனால் அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி இப்போ விலை ஜாஸ்தி ஆகிடுது. எக்ஸாம்பிள் நான் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா லாஸ்ட் டைம் போனப்போ அந்த மூவி டிக்கெட் ₹200. அதே தேட்டரில் அதே சீட்டு நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ அது ₹10 தான் இருந்தது. அப்படியா? ஏன்? அதுதான் இன்ஃப்ளேஷன்னா நீ ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதோட விலை எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா பிளேசஸில் இது மாதிரி இருக்கா? ஆமாம், இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து 6 to 7%, யூஎஸில் இன்ஃப்ளேஷன் 3 to 4%. ஸோ அதனால் எவ்ரி இயர் நம்ம வாங்குகிற பொருளோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும், அதோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போது நீ $1000 வந்து 45 years கழிச்சு அது $250 மாறிடும். இப்போ 4 weeks ஆஃப் கிராசரி வாங்க முடியும்னா அதை வச்சு நீ 1 week ஆஃப் கிராசரி தான் 45 years கழிச்சு வாங்க முடியும். ஸோ சேஃபாக வச்சுக்க வேணான்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுமா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பயமுறுத்துறது என்ன? பிகாஸ் கேம்பிளிங் மாதிரி இருக்குல்ல. நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங்லாம் பண்ணால் அது கேம்பிளிங். நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு வச்சுருந்தா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ கேம்பிளிங், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீ மற்ற கம்பெனிஸில் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற, அதுவும் உன்னோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இல்லாமல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஆஸ் ரிஸ்கி ஆர் இட்ஸ் லைக் கேம்பிளிங், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது எப்படி மணி க்ரோ ஆகும்? லைக் ஹவ் டஸ் இட் ஒர்க்? நீ ஒரு கம்பெனியோட ஷேர் இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர் வாங்குறப்போ அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக அந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், நீ இன்வெஸ்ட் பண்ணதும் அதோட க்ரோ ஆகும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 10% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, அதான் ஆவரேஜ் ரிட்டர்ன். ஸோ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? லைக் லாங் டேர்ம் வைஸ், லைக் லாங் பீரியட் ஆஃப் டைம், லெட்ஸ் சே அந்த 45 years நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் பற்றி, அதை எப்படி லைக் ப்ரெடிக்ட் பண்ணலாம்? எவ்வளோ ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரூல் ஆஃப் 72 டிவைடட் பை ரிட்டர்ன் பர்சன்டேஜ், அதான் வந்து 10%. அது வந்து இட் கிவ்ஸ் யூ உன்னோட பணம் எவ்வளோ சீக்கிரம் டபுள் ஆகும்னு. ஸோ 72 டிவைடட் பை 10 7.2 years. 7.2 yearsல உன்னோட பணம் டபுள் ஆகும். ஸோ நீ $1000 போட்டால் எவ்ரி 7 years இட் டபுள் ஆகும். ஸோ அது மாதிரி எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத் மாதிரி இஸ் தேர் டேர்ம் டெஃபினிஷன் மாதிரி தெரியணும்னு? அதான் இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீ வந்து எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறியோ உன்னோட டேர்ம் ஜாஸ்தியாக உன்னோட பணம் ஜாஸ்தி ஆகும். நார்மலாக எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத்துன்னா 1000 2000 3000 ஏறாமல் 1000 2000 4000 8000 16,000 எக்ஸ்பனென்ஷியலாக க்ரோ ஆகிறதுனால உனக்கு நிறைய க்ரோ ஆகும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து ஒன்று டேர்ம், இன்னொன்று வந்து க்ரோத் பர்சன்டேஜ். உன்னோட க்ரோத் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா உன்னோட ரிட்டர்ன், உன்னோட ஓவரால் க்ரோத் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நீ $1000 இன்வெஸ்ட் பண்ணல, அது ஒரு 45 years கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? 20,000. ஸோ $1000 இன்வெஸ்ட் பண்ணது இப்படி எக்ஸ்பெனென்ஷியலாக க்ரோ ஆகி அது வந்து 73,000 இருக்கும். 73,000? ஆமாம். தட்ஸ் அ குட் டீல். அது ஆசம் இருக்கே. அதுவும் நீ எதுவுமே பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ பாட்ட உன்னோட வேலையை பார்க்க போகிற. இது ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணது, நீ இன்னும் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நிறைய க்ரோத் இருக்கும். ஸோ இந்த 73,000 நல்ல டீல். ஆனால் எனக்கு இப்போது வேணும்னா, இப்போது எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு இப்போ தான் வேணும்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? அதுதான் தேர்ட் ஆப்ஷன், ஸ்பெண்டிங். இந்த தேர்ட் ஆப்ஷனில் நீ இப்போ ஒரு $1000 ஃபோன் வாங்கினேன்னா
இன்னொரு புது ஐஃபோனோ புது ஃபோன் வந்துடும் ஒரு 2-3 இயர்ஸில். எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகி 5 இயர்ஸில் நீ வாங்குகிற ஃபோன் 0 ஆகிடும். ஸோ அதுதான் வந்து டிப்ரிஷியேஷன் காஸ்ட். ஸோ கார்ஸும் ஃபோன்ஸ் இந்த வேல்யூ லூஸ் ஆகும், ஆனால் நம்ம வாங்கக்கூடாது அப்போது. நீ வாங்கலாம், அதுக்கு முன்னாடி தெர் இஸ் ஆல்சோ an ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீ இந்த $1000 மட்டும் டிப்ரிஷியேட் மட்டும் ஆகலை, நீ அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நீ 73,000 மாறி இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஆல்சோ லூசிங் அவுட் ஆன் தி 73,000 பை ஸ்பெண்டிங் இட் ஆன் தி ஃபோன். ஆனால் கார்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் வேல்யூ லூஸ் ஆகும், ஆனால் தே ஆர் ஸ்டில் யூஸ்ட் பை எவ்ரி ஒன். நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஒன்று டிப்ரிஷியேஷன் காஸ்ட், இன்னொன்று ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த $1000 0 ஆகிடுச்சு டிப்ரிஷியேட் ஆகி, ஆனால் நீ அந்த $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது 73,000 மாறி இருக்கலாம். நீ இன்ஃபேக்ட் நீ ஒரு ஃபோன் வாங்கும்போது நீ அதோட 1000 0 ஆகுது, யூ ஆர் ஆல்சோ லூசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 73,000. ஸோ நீ அதை யோசித்து வாங்கணும். ஸோ த ஃபோன் இஸ் now $73,000. நீ உன்னோட 73,000 ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலை வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் இட் ஆன் தி ஃபோன். அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமலே இருக்கக்கூடாது. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் க்ரோ ஆகுதுல்ல, அந்த க்ரோத்லேருந்து எடுத்து அதை நீ செலவு பண்ணணும். நீ உன்னோட இருக்கிற காசை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போது க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன்வெஸ்ட் அண்ட் அந்த மணியோட நீங்கள் என்ன அந்த வேணும், க்ரோத்லேருந்து மணியோட எடுத்து அதை நீ உன்னோட தேவையானதை ஸ்பெண்ட் பண்ணணும். இஃப் ஐ வாஸ் டூயிங் திஸ், நான் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுவேன் இப்போ. ஆமாம், பிகாஸ் அதுதான் என்னோட மணி க்ரோ ஆகுது. ஆனால் நான் அதுக்கப்புறம் மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த க்ரோத் விட நான் ஒரு புது ஃபோன் வாங்குறேன். ஓகே, ஸ்மார்ட் சாய்ஸ். இந்த டிஸ்கஷன் மூலயமா உனக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சது, காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சது, டிப்ரிஷியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சது. ஸோ ஆல்சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், லெட் us know what you think. நான் இந்த 1000 நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அப்புறம் ஒரு புது ஃபோன் இயர்ஸ் கழிச்சு வாங்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க?